ஆயக்கலைகள் 64 அதில் ஒரு முக்கிய கலையான ஜோதிட கலையின் மூலமாக என்னுடன் இணைந்துள்ள அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம்ங்க. மிதுன ராசி நேயர்களுக்கு புதுசா அப்படி என்ன இருக்க போகுது, எப்பவும் போல வாழ்க்கை கீழேயே தான் போகுது அப்படின்னு கதரும் நேயர்களுக்கு ஒரு நல்ல செய்தி காத்திருக்குதுங்க. அந்த செய்தியை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த உலகை காக்கும் முருகப்பெருமானுடைய பாதம் தொட்டு வணங்கி வீடியோக்குள்ள போலாங்களா? என்னுடன் சேர்ந்து நீங்களும் இந்த மந்திரத்தை சொல்லிட்டே உங்களால் முடிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல ஒரு முறை கமெண்ட் பண்ணுங்க. ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி. பழனி ஆண்டவா, செந்தூர் வேலவா, சீரும் போர் தளபதியே, சேவல் கொடி ராஜாவே, நீதான் ஐயா இந்த அப்பாவி மக்களை கஷ்டங்களிலிருந்து காப்பாற்றி காலம் முழுக்க கூடவே இருக்கணும். இவங்களுக்காக நான் தினமும் உங்ககிட்ட வேண்டிக்கிறேன். இவங்களுக்கு ஒண்ணுனா நீதான் ஐயா பொறுப்பு. அப்படியே நான் சொல்லும் ஜோதிடமும் பழிக்க நீதான் ஐயா அருள் புரியணும். தினமும் உங்களுக்கு கிரகநிலை மாற்றத்தால் வரக்கூடிய சுப பலன்களை அறிய கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அப்புறம் ஆல்னு ஆப்ஷன் இருக்கும், அதையும் கொடுத்து வைங்க. ஒவ்வொரு பதிவும் உங்களைய வெற்றியடைய வைக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்துல தாங்க போட்டுட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம மிதுன ராசிக்காரங்களுக்கான ஒரு ஸ்பெஷல் பதிவை பார்க்க போறோம். நீங்க மிதுன ராசியா, எவ்வளவு சம்பாதிச்சாலும் கையில காசு தங்க மாட்டீங்கதா? கவலைப்படாதீங்க. ஒரு குறிப்பிட்ட ஜோதிடம் மூலம் இதுக்கு ஒரு உங்களுக்கு ஆச்சரியமான காரணத்தையும் சில அருமையான தீர்வுகளையும் சொல்லுதுங்க. அது என்னன்னு இந்த முழு விளக்கத்தில் விரிவாக பார்க்கலாம். வாங்க உள்ளே போகலாங்க. முதல் ஒரு கேள்வி, நீங்கள் மிதுன ராசியா? பணத்தை சேமிக்கிறதுல ரொம்பவே கஷ்டப்படுறீங்களா? நீங்கள் மட்டும் இல்லை, நிறைய மிதுன ராசிக்காரங்க இந்த பிரச்சனையில் தான் இருக்காங்க. இதுக்கு உண்மையான ஆணிவேர் என்னவா இருக்குன்னா நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். இந்த ஜோதிட மூலத்தின்படி மிதுன ராசிக்காரங்களுக்கு பண விஷயத்தில் ஒரு தனித்துவமான சவால் இருக்குது. இதில் சுவாரஸ்யமான விஷயம் என்னென்னா, இந்த சவாலுக்கான காரணம் வேற எங்கேயுமே இல்லைங்க, அவங்களுக்குள்ளே இருக்கிற சில குணாதிசயங்கள் தான் ஒளிஞ்சிருக்கான். அது என்னென்ன குணங்கள்னு இப்போ நம்ம பார்க்கலாங்க. மிதுன ராசிக்காரங்களோட பண வளர்ச்சிக்கு தடையாக இருக்கிறது இந்த மூலம் சில விஷயங்கள் சொல்லுதுங்க. முதல்ல பணத்தை சேமிக்க முடியாமல் கஷ்டப்படுறது, அடுத்து ரொம்ப அதிகமாக பேசுறது, மற்றவங்க ரகசியங்களை பகிர்ந்துக்கிறது, அப்புறம் நம்ம செஞ்ச தப்பை ஒத்துக்காமல் அதுக்கு ஒரு நியாயம் கற்பிக்கிறது, கடைசியாக ஒரு விஷயத்த மற்றவங்க ஏற்றுக்கிற வரைக்கும் விடாமல் வாதம் பண்ணுற குணம். இதுக்கு பணத்துக்கும் என்ன சம்பந்தம்னு நீங்கள் யோசிக்கிறது எனக்கு புரியுதுங்க. வாங்க அதுக்கான ஜோதிட காரணத்தை பார்க்கலாம். சரி, இந்த குணங்களுக்கும் பண பிரச்சனைக்கும் ஜோதிட ரீதியாக என்ன தொடர்பு? இங்கே தான் வேத ஜோதிடத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு இடமான 2ஆம் வீடு வருது. மிதுன ராசியோட நிதிநிலையை தீர்மானிக்கிறதுல இந்த 2ஆம் வீடு ஒரு மிகப்பெரிய பங்கு வகிக்குதுன்னு சொல்லலாங்க. ஜோதிடத்துல 2ஆம் வீடுங்கிறது சும்மா பணத்தை மட்டும் குடிக்கிற இடம் கிடையாதுங்க. இது 4 விஷயங்களை கட்டுப்படுத்துது. தனம், அதாவது நம்மளோட செல்வம், குடும்பம், வாக்கு, அதாவது நம்மளோட பேச்சு, அப்புறம் உணவு. இதுல முக்கியமான தத்துவம் என்னன்னா, இந்த 4மே ஒரே வீட்டுல இருக்கிறதால இதுக்குள்ள எப்பவும் ஒரு போட்டி நடந்துகிட்டே இருக்கும். நீங்க இதுல ஒரு விஷயத்துக்கு உங்க சக்தியை அதிகமா செலவு செஞ்சீங்கன்னா மற்ற விஷயங்கள் தானாகவே பலவீனமாயிடும். இப்ப இந்த பாருங்க, இது இந்த முரண்பாட்டை ரொம்ப அழகா விளக்குது. மிதுன ராசிக்காரங்க பொதுவாகவே ரொம்ப நல்லா பேசக்கூடியவங்க. ஆனால் பிரச்சனை என்னன்னா, அவங்க தன்னோட சக்தியை அளவுக்கு அதிகமாக பேச்சிலையும் தேவையில்லாத அரட்டையிலையுமே செலவு செய்யும் போது அதே 2ஆம் வீட்டில் இருக்கிற தனம், அதாவது செல்வத்துக்கான சக்தி ஆட்டோமேட்டிக்காக குறைஞ்சிடுதுங்க. சிம்பிளாக சொல்லணும்னா, உங்கள் வாக்கு பலமாகும் போது உங்கள் தனம் பலவீனமாகுது. இது ஒரு எனர்ஜி பேலன்ஸ் கணக்கு மாதிரிங்க. இந்த மூலத்தோட இந்த மேற்கோளை பாருங்க எவ்வளவு ஆழமா இருக்குன்னு. ஒரு ஜோதிட வீட்டில் ஒரே ஒரு விஷயம் மட்டுமே ஆதிக்கம் செலுத்தும், நீங்கள் தான் தேர்ந்தெடுக்க வேண்டும். சுருக்கமாக சொன்னால், உங்கள் 2ஆம் வீட்டில் செல்வத்தை பலப்படுத்தணும்னா இல்லை பேச்சை பலப்படுத்தணுமாங்கிற அந்த முக்கியமான தேர்வு உங்கள் கையில் தான் இருக்குது. சரி, இந்த நிலைமையை எப்படி மாற்றுறது? இதுக்கு என்னதான் தீர்வு? பயப்பட வேண்டாம். இப்போ நம்ம உடனடியாக செய்யக்கூடிய சில ரொம்ப எளிமையான நடைமுறை மாற்றங்களை பற்றி இதன் மூலம் என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாங்க. இங்கே 3 முக்கியமான வாழ்க்கை முறை மாற்றங்கள் சொல்லப்பட்டிருக்கு. முதல் விஷயம், பேச்சை குறைக்கிறதுங்க. தேவையில்லாத அரட்டை, புறம் பேசுறது, மற்றவங்க ரகசியங்களை சொல்றது, இதெல்லாம் நிறுத்தணும். 2வது, உணவு கட்டுப்பாடு. குறிப்பாக அசைவத்தை தவிர்த்தா உங்கள் 2ஆம் வீட்டு ஆற்றல் செல்வத்துக்கு சாதகமாக திரும்பும்னு சொல்லப்படுது. 3வது, போதை பழக்கங்களிலிருந்து விலகி இருக்கிறது. பங்குச்சந்தை, சூதாட்டம், மது பழக்கம் மாதிரியான விஷயங்களில் மிதுன ராசிக்காரங்க எளிதாக சிக்க வாய்ப்பு இருக்குன்னு இந்த மூலம் எச்சரிக்குதுங்க. இந்த வாழ்க்கை முறை மாற்றங்களுக்கு அடுத்தபடியாக இந்த மூலம் ஒரு ரொம்ப சக்தி வாய்ந்த ஆன்மீக பரிகாரத்தை சொல்லுது. அதுதான் புனித நீராடல். இது ஏன் இவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததுன்னு இப்ப நம்ம விரிவா பார்க்கலாங்க. இதுக்கு பின்னாடி ஒரு ஆழமான தர்க்கம் இருக்கு. நீங்க தண்ணிக்குள்ள மூழ்கும் போது உங்களால பேச முடியாது இல்லையா? அந்த சில நொடிகள் அல்லது நிமிடங்கள் நீங்க இயற்கையாகவே மௌனமா இருப்பீங்க. இந்த மௌனம் தான் மிதுன ராசிக்காரங்களோட 2ஆம் வீட்டை அமைதிப்படுத்தி பேச்சுக்காக வீணாகிற சக்தியை சேமிச்சு அதை செல்வத்தின் பக்கம் திருப்புது. அதனால
நீராடலோட உண்மையான நோக்கம் உடலை சுத்தம் பண்ணுறதை விட வாக்கை கட்டுப்படுத்துறது தான். அதை ஒன்று தெரிஞ்சுக்கோங்க. நீராடல்னா சும்மா போய் குளத்துல குதிச்சு வர்றது இல்லைங்க. அதுக்குன்னு ஒரு முறை இருக்குது. முதல்ல அந்த நீரை தொட்டு வணங்கி மனசில் பிரார்த்தனை செஞ்சுட்டு மெதுவாக தண்ணியில் இறங்கி தலையை ஒரு முறை மூழ்கி எழணும். அதுக்கப்புறம் ஈரத்துணியை அங்கேயே விட்டுட்டு வராமல் அதையும் எடுத்துக்கிட்டு அந்த புனிதமான இடத்த சுத்தமாக வச்சுக்கிட்டு வரணும். இதுதான் ஒரு சாதாரண குளியலுக்கும் புனித நீராடலுக்கும் உள்ள வித்தியாசம். உங்கள் நிதி பிரச்சனையோட தீவிரம் எந்த அளவுக்கு இருக்கோ அதை பொறுத்து நீங்கள் போக வேண்டிய இடமும் மாறுபடுது. ஒரு பொதுவான முன்னேற்றம் வேணும்னு நினைக்கிறவங்க உங்கள் ஊரில் இருக்கிற கோவில் குளத்தில் நீராடினாலே போதுங்க. வாழ்க்கையில் ஒரு பெரிய திருப்பு முனை, ஒரு குறிப்பிடத்தக்க முன்னேற்றம் வேணும்னு நினைக்கிறவங்க ராமேஸ்வரம் போய் அங்கே இருக்கிற 22 நாளி கிணறுகளில் நீராடலாம். ரொம்பவே கடுமையான நிதி நெருக்கடியில் சிக்கி தவிக்கிறவங்க காசிக்கு போகிறது ஒரு நிரந்தர தீர்வை தரும்னு சொல்லுதுங்க. குறிப்பாக நீங்கள் ராமேஸ்வரம் போகலான்னு ஒரு முடிவு செஞ்சால் ஒரு முக்கியமான விஷயத்த ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் என்னைக்கு நீராடுறீங்களோ அந்த தேதியை நல்லா குறித்து வச்சுக்கோங்க. அந்த தேதியிலேருந்து சரியாக ஒரு வருஷத்துக்குள்ளே உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய நிதி முன்னேற்றத்தை நீங்கள் கண் கூட பார்ப்பீங்கன்னு உங்களுக்கு சொல்லப்படுதுங்க. சரி, இப்போ பரிகாரம் எல்லாம் செஞ்சு பணம் வர ஆரம்பிச்சிடுதுன்னு வச்சுக்கலாம். ஆனால் அந்த பணம் கையில் நிற்கணுமே, அதை எப்படி தக்க வச்சுக்கிறது? இதுக்கு ஒரு அருமையான பரிகாரம் சொல்லப்பட்டிருக்கு. வாங்க பார்க்கலாம். இந்த பரிகாரம் கொஞ்சம் வித்தியாசமானதுங்க. நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா, காற்றை கொடுக்குற மின்விசிறி, ஏர் கூலர் மாதிரி பொருட்களை வாங்கி கோயில்கள், ஆதரவற்றோர் இல்லங்கள், ஆசிரமங்கள் மாதிரி இடங்களுக்கு தானம் செய்யணும். அந்த பொருளை வாங்கின ரசீதை பத்திரமா வச்சுக்கணும். ஆனால் இதில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நிபந்தனை இருக்குது. நீங்கள் வீடு கட்டும்போது உங்கள் பக்கத்து வீட்டுக்கான காற்றோட்டத்தை எந்த காரணத்துக்காகவும் தடுக்கக்கூடாது. நீங்கள் ஒரு பக்கம் காற்று வர தானம் செஞ்சுட்டு இன்னொரு பக்கம் அடுத்தவங்க காற்று தடுத்தா இந்த பரிகாரத்தில் எந்த பலனுமே கிடைக்காதுங்க. மிதுன ராசிக்காரங்களோட முன்னேற்றத்திற்கான பாதை உண்மையில் எங்கே தொடங்குது? நம்ம பார்த்தா எல்லா விஷயங்களையும் திரும்ப திரும்ப வர ஒரு பொதுவான விஷயம் என்னென்னு கவனிச்சிங்கன்னா அது தாங்க வாக்கு, அதாவது பேச்சு. மிதுன ராசிக்காரங்களோட நிதி வெற்றிக்கும் தோல்விக்கும் அவங்களோட நாக்கு தான் மிக முக்கியமான காரணம். நீங்கள் உங்கள் வார்த்தைகளை எப்படி கவனமாக பயன்படுத்துறீங்கிறது தான் உங்கள் செல்வத்தை தீர்மானிக்குது. இறுதியாக உங்களை ஆழமாக சிந்திக்க வைக்கிற ஒரு கேள்வியோட நீங்கள் அடுத்த பதிவில் பார்ப்போங்க. ஒருவேளை உங்கள் செல்வத்துக்கான சாவி நீங்கள் அதிகமாக செயல்படுறதுல இல்லாமல் குறைவாக பேசுகிறதுல, அதாவது உங்கள் மௌனத்தில் தான் ஒளிஞ்சிருக்கும். வரக்கூடிய இந்த மார்ச் மாதத்துலேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சனியுடைய வக்ர பயிற்சியும், குருவுடைய வக்ர நிவர்த்தி, சுக்கிர பயிற்சி, சூரிய பயிற்சி, ராகுகேது பயிற்சி, 5 வருட கிரகங்களுடைய சேர்க்கை என ஒட்டுமொத்த அனைத்து பலன்களும் உங்களுடைய வரக்கூடிய நாட்களிலிருந்து முழுமையாக கிடைக்கிறதுனால இந்த 2026 நிச்சயமாக உங்களுக்கு ஒரு வெற்றியையும் நல்ல மாற்றத்தையும் தரக்கூடிய ஒரு ஆண்டாகவே பார்க்கப்படுது. முதலாவது நாள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சனியுடைய வக்ர நிவர்த்தி. தற்பொழுது சனி பகவான் பார்த்தீங்கன்னா மீன ராசியில் வக்ர நிவர்த்தி அடைகிறாருங்க மார்ச் மாதத்துலேருந்து. அப்படி வக்ர நிவர்த்தி அடையும் போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இத்தனை நாட்கள் அவங்களுடைய கர்மாவுக்கு தண்டனையை கொடுத்துட்டு இருந்த சனி பகவான் இனி மைனஸாக இருந்தவர் தற்பொழுது ப்ளஸ்ஸாக மாறி கடந்த காலகட்டங்களில் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் எதையெல்லாமே இழந்துட்டு கஷ்டப்பட்டு வருத்தப்பட்டு இருக்கீங்களோ அது அனைத்தும் திரும்ப பெறக்கூடிய ஒரு காலகட்டமாகவே இந்த சனி பகவானுடைய வக்ர நிவர்த்தி காலகட்டம் அப்படிங்கிறது பார்க்கப்படுது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா குருவுடைய வக்ர பயிற்சி. உங்களுடைய ராசியில் 8ஆம் இடத்துல இருந்ததுலேருந்து பொருளாதாரத்தோட நிறையான மாற்றம்ங்கிறது இருந்திருக்காது. தற்பொழுது குரு பகவான் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசியில் 8ஆம் இடத்துலேருந்து 3ஆம் இடமான லக்னஸ்தானத்தை நோக்கி வரதுனால இத்தனை நாட்களாக கிடைக்காம இருந்த குரு பயிற்சி பலன்களும் தற்பொழுது உங்களுக்கு முழுவதுமாக கிடைக்க போகுது. இதன் மூலமா பொருளாதாரத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு அசுர வளர்ச்சி அப்படிங்கிறது உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்குதுங்க. அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா சுக்கிர பயிற்சியை பொறுத்த வரைக்கும் இதனுடைய ஒட்டுமொத்த பலன்களும் தற்பொழுது உங்களுக்கு முழுமையாக கிடைக்க போகுது. எப்படி சாமி எங்களுக்கு முழுமையாக கிடைக்க போகுதுன்னு நீங்க சொல்றீங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க. அதாவது பார்த்தீங்கன்னா சுக்கிரனை ராசி அதிபதியாக கொண்டது ரிஷபராசிக்காரங்களும் துலாம் ராசிக்காரங்களும். தற்பொழுது பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவான் ரிஷபராசி வீட்டில இருந்து உங்களுடைய மிதுன ராசி வீட்டுக்கு வந்திருக்காருங்க. அப்படி வந்ததுனால பார்த்தீங்கன்னா புதன் பகவானும் சுக்கிர பகவானுடைய சேர்க்கை பார்த்தீங்கன்னா அடுத்து வரக்கூடிய 90 நாட்களுக்கு இதனுடைய பலன்களானது உங்களுக்கு முழுமையாக கிடைக்கிறதுனால மிகப்பெரிய ஒரு உச்சத்திற்கு போகக்கூடிய வாய்ப்புகள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய நாட்களில் ஏற்பட போகுது. அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா ராகுகேது பயிற்சி. ராகுகேது பயிற்சியா போன வருடத்தில் அதுக்கு முன்னான வருடத்துலேருந்து இந்த காலகட்டம் அப்படிங்கிறது எங்களுக்கு ஒரு மோசமான காலகட்டமாகவே அமைஞ்சிருச்சு சாமி. இனி வரக்கூடிய இந்த ராகுகேது பயிற்சியும் அதே மாதிரி தான் எங்களுக்கு இருக்க போகுது அப்படின்னு நினைக்கிற உங்களுக்கு நிச்சயமாக இது ஒரு மாறுதலை தரக்கூடிய ஒரு ராகுகேது காலகட்டமாகவே பார்க்கப்படுது. ஏன்னா கடந்த காலகட்டங்களில் உடல் சார்ந்த பிரச்சனை அப்படிங்கிறது நிறையவே மிதுன ராசிக்காரங்களுக்கு ஏற்பட்டு இருந்திருக்கும். தற்பொழுது இருக்கக்கூடிய இந்த ராகுகேது காலகட்டம் உங்களுக்கு அனைத்தும் முழுவதுமாக நிவர்த்தியாக போகுதுங்க. அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா 5 வருட கிரகங்கள் சேர்க்கையும் இந்த மார்ச் மாதத்தில் இருக்கிறதுனால மிகப்பெரிய ஒரு ராஜயோகம் அப்படிங்கிறது வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்குது. கடந்த காலகட்டங்களில் நல்ல ஒரு வேலைங்கிறது கிடைச்சிருக்காது. ஏதோ ஒரு கிடைக்கிற வேலைக்கு ஒரு 10,000 சம்பளத்துக்கோ 15,000 சம்பளத்துக்கோ பிடிக்காத ஒரு வேலையை குடும்ப கஷ்டத்துக்காக வேற வழியே இல்லாமல் செஞ்சுட்டு இருந்திருப்பீங்க.
ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் படித்த படிப்புக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு பிடிச்ச மாதிரியும் நீங்கள் ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி, ஒரு ஐடி ஜாபோ, ப்ரைவேட் ஜாபோ, பேங்க் ஜாபோ, நீங்கள் எங்கே வேலைக்கு ட்ரை பண்ணாலும் அந்த ஜாப் அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்க போகுதுங்க. கோர்ட்டு கேஸுன்னு ரொம்ப நாட்கள் அலைஞ்சிட்டு இருக்க நபர்களுக்கு விரைவில் உங்களுக்கு சாதகமாகவே தீர்ப்பு வரும். சொத்து பிரச்சனையும் உங்களுக்கு சாதகமாகவே முடியும். சனி பகவானுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது. இதன் மூலம் வருமானம் அப்படிங்கிறது பல வழிகளில் வரும். தொழிலில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும். அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள், புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும். ராகு கேதுவால உங்களுடைய செல்வாக்கு உயரும், உடல் ஆரோக்கியம் மேம்படும், சங்கடங்கள் நீங்கும். மறைமுகமாக உங்கள் தொழில் வாழ்க்கையிலும் சரி, இல்லற வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர்கள் வந்து தொல்லை கொடுத்துருப்பாங்க. இனி அவங்களுடைய தொந்தரவுங்கிறது முழுவதுமாகவே இருக்காது. கடந்த காலகட்டங்களில் நீங்களும் ஒரு கம்பெனியில் இரவு பகல் பார்க்காம உழைச்சிட்டு இருந்திருப்பீங்க. உங்களுடைய சொந்த கம்பெனியாக நினச்சி வேலை செஞ்சுருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு இது நாள் வரைக்கும் சரியான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது கிடைச்சிருக்காது. உங்களுக்கு அப்புறம் கூட வேலைக்கு நிறைய பேர் வந்திருப்பாங்க. உங்களுக்கு நிறைய சலுகைகள் எல்லாமே கிடச்சி நல்ல ஒரு முன்னேற்றத்திற்கு போயிருப்பாங்க. ஆனால் நீங்கள் மட்டும் எப்படி வேலைக்கு போய் சேர்ந்தீங்களோ அதே மாதிரி தான் இன்றைக்கு வரைக்குமே இருந்திருப்பீங்க. ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு சம்பள உயர்வு, பதவி உயர்வு, உங்களுக்கு மேல் இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவு முதற்கொண்டு உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. இனி உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும். அந்தஸ்தில் நீங்கள் எதிர்பார்த்த உயர்வுக்கு போக போகிறீங்க. இனி நினச்சது எல்லாமே நடக்கும். தொழில் வியாபார தடைகள் அனைத்தும் விலகும். லாபம் அதிகமாக கிடைக்கும். முன்னேற்றம் உண்டாகும். வரவேண்டிய பணம் விரைவில் கைக்கு வந்து சேரும். குடும்பத்தில் நெருக்கடிகள் விலகும். செல்வாக்கு அந்தஸ்து உயரும். வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியை தரும். தெய்வ சிந்தனை அதிகமாகும். பெரியோர்களுடைய உதவிகள் கிடைக்கும். உறவுகளில் இருந்த சண்டை சச்சரவு முழுவதுமாகவே விலகும். புதிய நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க. தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும். முடங்கி கிடந்த நிறுவனங்கள் மீண்டும் இயங்கும். வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை தரும். கடந்த காலகட்டங்களில் திருமண நிலை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய பிரச்சனையும் சிக்கலையும் பெரும்பாலும் சந்திச்சிருப்பீங்க. இதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் திருமணம் அப்படிங்கிறது எளிமையாக அடைஞ்சிருது. ஆனால் ஆண்கள் தான் ரொம்ப ரொம்ப பாவம். அடிச்சு பிடிச்சி நிச்சயதார்த்தம் வரைக்கும் போனால் கூட அக்கம் பக்கம் இருக்கவங்க தெரிஞ்சவங்க கெடுத்து வர்றதுக்கு நிறைய நபர்கள் இருக்காங்க. அதுவும் மட்டும் இல்லாமல் ஜாதகத்துலேயும் பார்த்தீங்கன்னா சுத்த ஜாதகம், ராகு கேது ஜாதகம், செவ்வாய் ஜாதகம் இருக்கிறதுனால திருமண தடை அப்படிங்கிறது அதிகமாகவே ஏற்பட்டுருக்கு. இது அனைத்தும் தற்பொழுது வரக்கூடிய நாட்களில் முழுவதுமாகவே நிவர்த்தியாகி விரைவில் நீங்கள் திருமண வாழ்க்கைக்குள்ளே அடியெடுத்து வைக்க போகிறீங்க. வாழ்க்கை துணை இழந்த மிதுனராசி ஆண்களோ பெண்களோ அடுத்து வந்து இரண்டாவது திருமணம், அதாவது செகண்ட் மேரேஜ் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய குழப்பத்தில் இருப்பீங்க. அப்படி இரண்டாவது திருமணம் பண்ணும்போது சொந்தக்காரங்க தப்பாக பேசிடுவாங்களா, ஊர்க்காரங்க தப்பாக நினச்சிடுவாங்களா, அவங்க என்ன நினைப்பாங்க, இவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்ட்டு நிறைய நபர்கள் வந்து இரண்டாவது திருமணத்தை பற்றி யோசிக்காமல் இருக்கீங்க. இப்போ இருக்கிற பொருளாதார சூழலும் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தையும் விஷ் பார்க்கும்போது ஒரு சிங்கிள் பேரண்டால் இந்த சொசைட்டியில் சர்வே பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டங்க. நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு மறுவாழ்க்கை அப்படிங்கிறது விரைவில் உங்களுக்கு அமையும். குழந்தை பாக்கியத்திற்காக இங்கே நபர்கள் இந்த 2026 நிச்சயமாக உங்களுக்கு விரைவில் உடல் சார்ந்த பிரச்சனை அனைத்தும் முழுவதுமாக நிவர்த்தியாகி விரைவில் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது உண்டாகும். காதலிப்பவர்களுக்கு இந்த 2026 நிச்சயமா ஒரு வெற்றியை தரக்கூடிய ஒரு ஆண்டாகவே பார்க்கப்படுது. காதலிப்பவர்களுக்கு அடுத்த கட்டமாக திருமணத்தை நோக்கி போகக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமாகவே இருக்குது. இனி வரக்கூடிய நாட்களில் கடினமான காரியத்தையுமே சுலபமாக செஞ்சு முடிச்சிருவீங்க. உங்கள் எளிமையான பேச்சு திறமையால் நீங்கள் அனைவரையுமே கவர்ந்திருப்பீங்க. சமூகத்தில் உங்கள் பெயருக்கும் புகழுக்கும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுது. சிலருக்கு படிப்பதற்காகவும் வேலை விஷயமாகவும் தொழில் விஷயமாகவும் வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்க போகுதுங்க. மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்கள் எதிர்பாராத வருமானம் அப்படிங்கிறது இரட்டிப்பு மடங்காக கிடைக்க போகுது. சேமிப்பு அப்படிங்கிறது பல மடங்காக உயரப்போகுது. இதன் மூலமாக பொருளாதாரத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான கடன் பிரச்சனையும் முழுவதுமாக கட்டி முடிக்க போறீங்க. பொருளாதாரத்தில் உச்சத்திற்கு போகக்கூடிய வாய்ப்புகளும் உங்களுக்கு அதிகமாகவே உள்ளது. முடிஞ்ச அளவுக்கு தவறான உறவுகளுடைய பழக்க வழக்கங்கள், தவறான மது பழக்க வழக்கங்கள் இருக்கும் பட்சத்தில் உடனடியாக அவர்களிடமிருந்து இவற்றிலிருந்து வெளியேறுவது ரொம்ப ரொம்ப நல்லது. இல்லாத பட்சத்தில் இந்த உறவுகள் மத்தியில் நிறைய குளறுபடிகள் நடக்கக்கூடிய வாய்ப்புகளும் அதிகப்படியாகவே உள்ளது. முடிஞ்ச அளவுக்கு தவறான உறவு என்று தெரிந்தால் உடனடியாக அவர்களை விட்டு, அது யாரா இருந்தாலும் சரி, குடும்ப உறவாக இருந்தாலும் சரி, உடனடியாக அவர்களை விட்டு கொஞ்ச நாட்கள் மட்டும் விலகி இருப்பது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. மேலும் உங்களை பொறுத்த வரைக்கும் நட்சத்திர பலன்களை பார்க்கலாங்க. அந்த வகையில் மிருகசீரிஷ நட்சத்திரம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் உறவினர்கள் வருகை இருக்கும். கணவன் மனைவிக்கிடையே மகிழ்ச்சி நீடிக்கும். பிள்ளைகள் முன்னேற்றத்தில் அக்கறை காட்டுவீங்க. தந்தையின் உடல் நலத்தில் கவனம் தேவை. ஆடை ஆபரணம் வாங்குவீங்க. எடுத்த காரியம் நல்லபடியாக முடிய வேண்டும் என்ற மனக்கவலை ஏற்படும். புதிய வாய்ப்புகள் தேடி வரும். கிடைக்கும் வாய்ப்பினை பயன்படுத்தி கொள்வது புத்திசாலித்தனம். அடுத்ததா திருவாதிரை நட்சத்திரம் உங்களை பொறுத்த வரைக்கும் உடன் இருப்பவர்களை ஆலோசித்து காரியங்களை முன்னெடுப்பது உங்கள் வெற்றிக்கு தடை வராமல் காக்கும். அரசியல் துறையினருக்கு சாதகமான காலகட்டமாக இருந்தாலும் புத்தி கூர்மையுடன் செயல்களை ஆராய்ந்து செய்வது நன்மையை பயக்கும். மேலிடத்திற்கும் உங்களுக்கும் தேவையற்ற வாக்குவாதம் வரலாம். அடுத்ததா புனர்பூச நட்சத்திரம் 1ஆம் பாதம் 2ஆம் பாதம் 3ஆம் பாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் மாணவர்களுக்கு கல்வியில் இருந்த சிக்கல்கள் தீரும். ஆசிரியர்களின் ஆலோசனை கூடுதல் மதிப்பெண் பெற உதவும். வாழ்வில் வளம் பெறும்.
குடும்ப ஒற்றுமை உண்டாகும். தொலைநோக்கு சிந்தனையுடன் புதிய கருத்துக்களுக்கு மதிப்பளிப்பீங்க. நீங்கள் எடுத்த காரியத்தை நிதானமாக செய்து முடிப்பீங்க. எதையும் சாதிக்கும் திறமை உண்டாகும். உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம்னு பார்த்தோம்னா நரசிம்ம பெருமாளை வணங்குவது உங்களுக்கு ஏற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். உங்களை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள்னு பார்த்தீங்கன்னா 2, 6 இந்த எண்கள் அதிகமாக பயன்படுத்துங்க. அதிர்ஷ்டத்தை அதிக அளவில் ஈர்த்து கொடுக்கும். வரக்கூடிய வாய்ப்புகளை தவற விட்டுறாதீங்க. கெட்டியாக பிடிச்சுக்கோங்க. வாழ்த்துக்கள். வாழ்க வளமோடு நலமோடு. நன்றி, வணக்கம்.